நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். பிரபல யூடியூப் சவுக்கு சங்கரின் 13 வயது மகன் தியோ தூக்கிட்டு தற்கொலை. மனைவி ஆர்த்தியுடன் பிரிந்து வாழ்ந்த சங்கர் மகனின் மறைவால் பெரும் துயரத்தில் உள்ளார். படிப்பில் ஆர்வம் செலுத்தாததால் ஆர்த்தி கண்டித்ததுதான் காரணம் என தகவல். புதுச்சேரியில் பலத்த மழை காரணமாக பிரபல நிறுவனத்தின் சுவர் ஓரம் தள்ளுவண்டி உணவகம் நடத்தி கொண்டிருந்த போது சுற்றுச்சுவர் விழுந்ததில் ஒருவர் உயிரிழப்பு, 2 பெண்கள் பலத்த படுகாயம். சம்பவ இடத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் வந்து ஆய்வு செய்து பார்வையிட்டார். ஓய்வூதிய நிதி குறைப்பு. கடந்த திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான ஆண்டு இடஒதுக்கீடு 11,000 கோடி முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது வேதனை எனவும், தாவேகாவின் முதல் பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 14,000 கோடி குறைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் கண்டனம். குஜராத்தில் நடந்த அதிசயம். 18 அடி அகல கிணற்றின் மேல் நுனி வரை கிணற்று நீர் அலை போல் தழும்பிக் கொண்டிருந்ததை ஏன் என்று தெரியாமல் நிறைய மக்கள் எதனால் தண்ணீர் ஆடுகிறது என தெரியாமல் வேடிக்கை பார்க்கின்றனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என கடிதம் எழுதியுள்ளார். இந்தியா சார்பில் தமிழ்நாடு கோவையை சார்ந்த 12 மாணவர்கள் 10 வருடங்கள் கழித்து 70 நாடுகள் கலந்து கொண்ட டேக்வாண்டே போட்டியில் தென்கொரியாவில் கலந்து கொண்டனர். அதில் பதக்கங்களை வென்று நேற்று கோவை விமான நிலையத்தில் அனைவருக்கும் மாலை அணிவித்து வரவேற்பு. இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்த மாணவர்களுக்கு தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் மற்றும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகை பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.